Hi friends, Computer Programming in Tamil by Peter Shyam. இந்த சேனலுக்கு நான் உங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அதில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு புது சீரியஸ் ஆரம்பிக்கிறோம். என்னென்னா யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ், நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் பற்றி ஒரு சீரியஸை பண்ணலான் இருக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஓப்பன் ஏஐயில் இருந்து ரிலீஸ் பண்ண ChatGPT ஆப் தான். ஸோ இந்த ChatGPT ஆப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆனால் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். நம்ம பழைய கூகுள் இந்த மாதிரி சர்ச் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ்டான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சுக்கும் இந்த ChatGPT இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ரெக்கார்டு தான் நம்ம எடுக்க முடியும். இதை நம்ம வந்து ChatGPTலே கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ChatGPT அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு சைன்அப் கேட்கும். நீங்கள் அது வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியே கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த ChatGPTலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் சர்ச்சுக்கும் ChatGPTக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கேட்கலாம். சரியா? ஸோ இதில் நிறையா இது எல்லாமே வருது. இது நமக்கு புரியும், சர்ச் இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் சர்ச் இன்ஜின் வந்து நம்ம இதை சர்ச் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வெப்பேஜஸ் எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். அதுபோக அந்த வெப்பேஜில் இருக்க லைவ் டேட்டாவாக நமக்கு காட்டும். சரியா? அப்புறம் வந்து நம்ம அந்த மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி எது கரெக்டான டேட்டா அப்படிங்கிறத எடுக்கணும். அதே மாதிரி நம்ம லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து வெப்லேருந்து எடுத்துக்க முடியும். ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஏஐ வந்து சேட்பாட், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இதை ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த டேட்டா முதல்ல அது கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இது ஒரு சேட் பேஸ்டு இருக்கும், கான்வர்சேஷனல். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம், நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க நாலேஜை வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப ரீசெண்டான டேட்டா கிடைக்குமான்னா கரெக்டாக தெரியாது. ஸோ ஆனால் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு டைரெக்டாக கூகுள் வந்து ரிலேட்டடான டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும். இது வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஸோ இதில் நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதையே நான் வந்து தமிழில் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே தமிழில் வந்துடுச்சு. இதை நம்ம கூகுள்லலாம் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறோம், அதை வேறு லாங்குவேஜில் பார்க்கணும் அப்படின்னா அது உடனே வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வெப்சைட்டில் உள்ள டேட்டா அந்த வெப்சைட்டில் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ChatGPT வந்து எல்லாருமே எல்லா வெப்சைட்ஸ்லையுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இதோட ஓப்பன் ஏஐ வந்து அவங்கவுங்க வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணி புது புது ஏஐஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்குது. நிறையா அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வருது என்னென்ன, இது வந்து ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும்,
ஃபிஷ்ஷு, வெங்காயம், ஸோ இந்த மாதிரி என்னென்ன போடணும் எல்லா டீட்டெயிலுமே வருது. மசாலா பேஸ்ட் என்ன கொடுக்கணும், எப்படி மசாலா பேஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸு, எப்படி குக் பண்ணணும், ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள். ஸோ இதையுமே நம்ம தமிழில் கேட்கலாம். அப்படியே தமிழ் அழகாக வந்துடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இதை கூகுள்லேயே தேடி எடுக்க முடியும், ஆனால் வந்து இந்தளவு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கிடைக்குமான்னு தெரில. அதை எப்படி சாப்பிடணுங்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், இது எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டாங்க. இன்னும் இதில் டீட்டெயிலாக அவங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட இன்னும் நம்ம கேட்கலாம். இது போக வேறு பொதுவாக நம்ம என்ன இதில் இருந்து கேட்டாலும் கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு ஸ்டடீஸை பற்றியோ, உங்கள் ஸ்டடீஸை பற்றியோ, உங்களோட லெசன்ஸை பற்றியோ நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே சொல்லுவோம். இப்போது நம்ம ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் நம்ம இருக்கிறனால நான் வந்து இப்போது சும்மா ஒரு சி ப்ரோக்ராமிங் பற்றி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு. இது நம்ம இதே மாதிரி இதையும் தமிழில் கேட்டாலுமே அது கொடுக்கும். ஸோ சி ப்ரோக்ராம்னால் என்ன, அது ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோடையே வந்து அது கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களோட ஸ்டடீஸ்க்கோ, அவங்களுக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்களோ எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம அந்த சப்ஜெக்ட் நேமோ இல்லை அந்த டாபிக் நேமோ போட்டோன்னா அதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே அழகாக நம்ம என்ன ஃபார்மேட்டில் கேட்குறோமோ, படிக்கிற மாதிரி கேட்குறோமோ, இல்லை நம்ம ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா கொடு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே இது டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நம்ம அந்த மாதிரி ஸ்டடீஸ் எஜுகேஷன்ஸ் இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து வேறு ஆப், இந்த யூடியூப் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, இந்த மாதிரி அவங்க தேவையில்லாத பார்த்து நம்ம இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி அவங்கள யூஸ்ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரைன் பண்ணிங்க. அவங்க ஸ்டடீஸில் இந்த மாதிரி அதை ChatGPT இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க ஸ்டடீஸில் அடுத்த லெவலுக்கு போக நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வருவாங்க. ஸோ இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கூட நம்ம இதில் வந்து டாபிக்ஸ் எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு Node.jsல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா அதுக்குள்ளே இப்போ பேசிக்காக அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் கொடு அப்படின்னா கூட இது கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டுக்காக Node.js ப்ராஜெக்டோட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம், எப்படி வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணுறோம், இதுக்கப்புறம் டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து அந்த டேட்டாஸ்க்கு மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து வந்துடும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கூட கொடுத்துருங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதில் கேட்டாலே இதுவே வந்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துரும். நமக்கு அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இது இருந்தால் கூட போதும். நம்ம ஈஸியாக வந்து அந்த டெவலப்மெண்ட் ஃபீல்டில் கூட ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டுனாலும் நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எல்லாமே கேட்குறேன்.
ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் என்ன டவுட் இருந்தாலுமே கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ரிலேட்டடான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஆனால் அது 100% அக்யூரேட்டா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 99% அது வந்து கரெக்டான ரேட்டாக தான் கொடுக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க கேம்ஸோ இந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி ஆப்ஸ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே தமிழில் ஃப்ரீயாகவே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் யாருக்காவது உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்காவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே தனித்தனியாக நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.